2026 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா 2 முறை தொடர்ச்சியாக திமுக ஜெயித்ததாக வரலாறு இல்லை. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது திமுக ஆட்சி இருந்தால் கொரோனா வரல, கொரோனா வந்தால் இவர் போயிட்டு இருப்பாருன்றோம் அப்படின்னு பேசினார், ஓப்பனாக பேசினார். அதை எல்லாரும் கண்டிச்சாங்க. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல், டெல்லிக்கும் நமக்குமான தேர்தல் அப்படிங்கிறீங்க. தமிழ்நாடு முன்னேறுவதற்கு முழுக்க முழுக்க தடையாக இருக்குது டெல்லி. டெல்லியில் இருக்கிற பிஜேபியை அதிமுகங்கிற போர்வையில் முகமுடி வச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல். அரசியல் ரீதியாக எதிரியா இருக்காங்களா? எல்லாரையுமே நடத்துகிற விதம் அது வயதின் காரணமாக ஏற்பட்டது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை அரசியலில் இத்தனை ஆண்டுகள் போன பக்குவத்தின் காரணமாக ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொறுப்புன்னு வரும்போது அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இனிமேல் அது வந்தால் கூட நம்ம டென்ஷனாக போகிறதில்ல, சாதாரணமாக நினச்சிட்டு போகிறோம். இதுவும் தலைவர் கற்றுக் கொடுத்துருவாங்க, தலைவர்கிட்ட பார்த்துருப்பாரு. நான் தலைவர் தான் சொல்லுவேன். ஆமாம், உங்களுக்கு கட்டம் சரியில்லை. நான் கட்டத்து மேலே நம்பிக்கை வைக்கிறதில்ல, கழகத்து மேலே நம்பிக்கை வைக்கிறேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை நாமிட உடமையடா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. Let's welcome Honorable Chief Minister திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். ஆரம்பிக்கலாங்களா? இந்த தேர்தல் நேரம் எவ்வளவு பிஸியான நேரம்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த நேரத்துக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. நான் தொடங்க நினைக்கிறது உங்களுடைய பயணம் நீண்டது, உங்களோட லெகசி ரொம்ப பெருசு. அது அந்த 1 ஹவருக்குள்ளே சுருக்கிறது கடினம் தான். பட் அதுக்கு நடுவில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி சார், பொதுவாக இன்றைக்கி உங்களை, உங்கள் குடும்பத்தை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அறியப்பெற்றவங்க, உங்களோட லெகசி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் பிறந்து இந்த வீட்டில் வளர்ந்த புதிது இருக்கும்ல, அந்த நேரத்தில் எப்போ நாம் பிறந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒரு லெகசியான குடும்பம், நம்முடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஆளுமை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அப்போதைய தலைவர் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீட் உணர்ந்திருக்கும்ல, அது எப்போ உணர்ந்தீங்க? நாம் பிறந்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப பெருசு, நம்ம இருக்கக்கூடிய வீடு ரொம்ப பெருசு அப்படின்னு எப்போ உணர்ந்தீங்க? நான் சிறு வயதாக இருக்கும்போதே, பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. எங்கள் அப்பா பெரிய தலைவர், அதாவது கட்சியில் மட்டும் இல்லை, திரையுலகத்துலேயும் அவர் ஃபேமஸாக இருந்தார். கதைவசம் அப்போல்லாம் நடிகர்கள் தான் கைத்தட்டுவாங்க டைட்டில் போடும்போது. இப்போ கதைவசனம் ஒருத்தருக்கு தப்பாக பேர் போடும்போது கைத்தட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தார் இப்போ. அதனால் பெரிய திரைப்படத்துலேயும் அரசியல் துறையிலையும் கோலச்சக்கூடிய அளவுக்கு எங்கள் அப்பா இருக்கார் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருந்துச்சு. அதே எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும். சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்போ என்ன உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ கெத்தாக இருக்கும்? அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க, ஃபேமிலி ரொம்ப பெருசு, நம்ம இருக்கக்கூடிய இடம் பெருசு. நண்பர்களோட பேசும்போதோ இல்லை அவங்ககிட்ட பேசும்போதோ எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ பெருமையாக இருக்கும்? ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவோட உட்காந்து பேச முடியாது, எனக்கு டைம் இருக்காது. ஓகே. அவர் எப்போ வராரு, எப்போ தூங்க வராரு, எப்போ சாப்பிட வராருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருந்தோம். அதனால் நாங்கள் அவர் எங்கேயாவது ஊருக்கு போகிறாருன்னா அப்போ வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா படம், எங்கள் தாத்தா படம், அவங்க அம்மா படம், அந்த படத்துக்கு கும்பிட்டுட்டு தான் போவார் தலைவர். நான் தலைவர் தான் சொல்லுவேன். ஆமாம், அதனால் புரிஞ்சுக்க. நீங்கள் எனக்கு அப்பா நடிகர் சொன்னதில்லை. அப்போ தலைவர் கும்பிட்டுட்டு போவார். அப்போ நாங்கள்லாம் அந்த நேரத்தில் கரெக்டாக வீட்டில் இருப்போம். ஏன்னா அப்போ அதெல்லாம் கும்பிட்டுட்டு எங்களெல்லாம் பார்த்து போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். ரைட். ஆல்ரெடி வெயில் ரொம்ப சூடாக இருக்குது, இதுக்கு நடுவில் தான் பிரச்சாரத்தெல்லாம் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதுக்கு நடுவில் ஐபிஎல் சீசனும் இருக்குது. நீங்கள் இதுக்கு நடுவில் ஐபிஎல்லும் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம். நடுவில் ஐபிஎல் பார்க்குற மாதிரியான இது பார்த்தேன். யூஸ்வலாக உங்களுக்கு ஐபிஎல் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு தெரியும். பட் அதை தாண்டி தோனி அவர்களை மிஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பெரிய ஃபேன்ல, நீங்கள் அவரோட பெரிய ஃபேன்ல. நிச்சயமாக தோனி மட்டும் இல்லை,
டெண்டுல்கர், கபில் தேவ் போன்ற கிரிக்கெட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களாம் கூட மிஸ் பண்ணுறேன். இப்போ தோனியை நான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மை தான். கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. ஸ்கூல்லேயும் கிரிக்கெட் விளாடுவேன், வீட்லேயும் விளாடுவேன். வீட்டிலனா ஸ்ட்ரீட் லெவலில், அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாடும் போது கலைஞரன் விளையாண்டுருக்கார் அந்த தெரு. அதனால் கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் உண்மையிலே கிரிக்கெட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி நீங்களாம் முன்னாடி கிரிக்கெட் விளாண்டிங்களா சார்? நீங்கள் கிரிக்கெட் விளாடுவீங்க, சிம்பு அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளாண்டு அனுபவம்லாம் இருக்குல்ல முன்னால். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் முன்னாலேருந்தே ஒரு பெரிய பிடித்தமான விளையாட்டாக இருந்துட்டு இருந்ததுல? இல்லை, நேரு ஸ்டேடியத்தில் இருக்க மேட்ச் நடக்கும்ல, டெஸ்ட் மேட்ச்சு, அப்போலேருந்து கிரிக்கெட் மேட்ச்சில் போயிடுவோம். காலையில் போனால் சாப்பாடெலாம் கட்டிக்கிட்டு போயிடுவோம். 5 நாளும் போவோம். இப்போ தான் முண்டே ஆகிடுச்சு, 2020 ஆகிடுச்சு, இப்போ குறைஞ்சிடுச்சு. அது பொதுவாக கிரிக்கெட்டை வச்சு இதில் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் சார். பொதுவாக நீங்கள் சொன்னீங்க கிரிக்கெட்டில் பிடித்த வீரர்களா சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ், தோனி அப்படிலாம் சொன்னீங்க. தேர்தல் களத்தில் நீங்கள் சச்சினா தோனியா? நான் சச்சினா இருக்குன்னு விரும்புகிறேன், தோனியா இருக்கணும்னு விரும்புகிறேன், கபில் தேவா செயல்படணும்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ண முடியும். ஆல்ரைட் சார், உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் உமன் அப்போ வந்து இந்திரா காந்தி அவர்களை சொன்னீங்க. நான் எதிர்பார்த்தது மேபி உங்களோட வீட்டிலேருந்து உங்களோட மனைவியோ இல்லை அம்மாவையோ யாரோ சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி அவர்களை சொன்னீங்க. இன்றைக்கி கூட்டணி இருந்தாலும் கூட மிஸ்ஸா காலத்தில் அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க. திமுக கழகத்தில் பலரும் அவங்கள நீங்கள் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படி நீங்கள் அவங்கள சொன்னீங்க? இல்லை, அவங்க ஆட்சி நடத்தின விதம் அது நல்லா இருந்தது. போல்டாக எதுவும் டிசிஷன் எடுப்பாங்க. நான் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நாட்டுக்கு, பல புரட்சியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க எடுத்த முடிவு அது எமர்ஜென்சி. அந்த எதிர்த்தோம். நாங்கள் திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எதிர்த்தோம். அந்த எதிர்த்த காரணத்தினால தான் ஆட்சியை கலைச்சாங்க. ஆட்சியை கலைச்சது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் கைது பண்ணாங்க. 500 பேருக்கு மேற்பட்டவங்கள மிஸ்ஸால் கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க. ஆனால் அதே இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ, திமுக கூட்டணியில் அமைஞ்சப்போ, கடற்கரை கூட்டத்தில் வந்து அது எமர்ஜென்சி பண்ணதுக்காக வருத்தப்படுறேன், அதுலேயும் திமுக ஆட்சியை கலைச்சதுக்காக நான் உள்ளபடி வருத்தப்படுறேன்னு சொல்லி பேசினாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. அவர் சொல்லுவாங்கல்ல, கலைஞரை பற்றி சொல்லுவாங்க, எதிர்க்கும் போதும் போல்டாக எதிர்ப்பார், ஆதரிக்கும் போதும் உள்ளபடியோ ஆதரிப்பார். அதுதான் கலைஞர்கிட்ட எனக்கு பிடிக்குன்னு அவரே சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதையும் ஓப்பனாக பேசக்கூடியது. ரைட் சார், ரைட். ஆக்சுவலாக சார், சூப்பர் உமன் சொல்லும்போது அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி அவர்கள் சொன்னீங்க, போல்ட் டெசிஷன். உங்கள் வீட்டில் யார் சூப்பர் உமன்? மனைவி, அம்மா, மகள்? இது வந்து இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது சார். அது மாதிரி இருக்குது. மனைவியை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் இருக்கிறத பற்றி எதையும் விமர்சனம் பண்ணது கிடையாது, என்கரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு தெரியாமையே நான் அரசியல் வர்றதுக்கு விரும்பினாங்க. அதுக்காக பல பொய்கள்லாம் கூட அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கூட்டத்துக்கு போயிருக்கான் அவன் சத்தம் போட்டு கேட்போம், இல்லை எங்கே போயிருக்கான்னு சொல்லி சமாளிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிவிடும், நீங்கள் பண்ணுறது தப்புப்பா, நீங்கள் பண்ணுறது தப்பானு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் எனக்கு சூப்பர் கேலாக தான் இருப்பாங்க. ஆனால் பயங்கர டிப்ளமேட்டிக்காக சமாளிச்சிட்டிங்க சார் நீங்கள். அதை டிப்ளமேட்டிக் இல்லை, அது உண்மை. ஏன்னா இதை அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, இதை டிப்ளமேட்டிக்காக நீங்கள் சொல்லி சமாளிச்சிட்ட மாதிரி. இது உண்மை. முதல்வராக இருந்தாலும் வீட்டுக்கு போகிறத யோசிக்கணும்ல. ஆல்ரைட் சார். பொதுவாக வந்து இந்த அரசியல் களம் இதெல்லாம் வரப்போ வந்து கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு ஜேர்னி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் ஒரு பேர குழந்தையோட பேசும்போதோ, இல்லை வீட்டில் நண்பர்களோட இருக்கிறதோ, இல்லை குடும்பத்தோட டின்னர் சாப்பிடும்போதோ எப்போ ரொம்ப ஜோவியலான ஒரு ஸ்டாலினாக இருப்பீங்க? எப்போ ரொம்ப ஜோவியலான ரொம்ப கேஷுவலாக இருக்க முடியும் உங்களால்? அதை பிளான் பண்ணுவோம். எவ்ரி சண்டே மத்தியானத்தில் டைனிங் ஹாலில் வந்து உட்காரணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் நடக்கும், 2 வாரம் நடக்கும். அதுக்கு நடந்ததில்லை, இப்படி தான் நடந்திருக்கு. அதுக்காக நாங்கள் வருத்தப்பட்டதில்லை. ரைட். ஆனால் அதை பற்றி போயிட்டுருக்கு. ரைட். எப்போ கடைசியாக செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்தேன் ஃபேமிலியோட, இந்த தருணத்தில் செம்ம வாய் விட்டு சிரிச்சது தான் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அதாவது என்னுடைய பிறந்தநாள், என் மனைவியுடைய பிறந்தநாள், என்னுடைய பசங்களுடைய பிறந்தநாள், அப்போல்லாம் வந்து ஹோட்டலில் எல்லாம் ஒன்று எல்லா ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து பாட்டு, இதே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ஒரு பொழுதுபோக்குறது. அதே மாதிரி என்னுடைய திருமண நாள், என்னுடைய 60 வருஷம் மணி விழா கொண்டாடினாங்க. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ஒன்று சேருவோம், ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருப்போம். ரைட். ஆக்சுவலாக சார், பொதுவாக அவங்களோட அரசியல் பயணத்தை பற்றி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பொதுப்படையான கருத்தாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு கட்டம் சரியில்லை, உங்களால் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துச்சு. அதை எல்லாருமே வந்து கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த எலெக்ஷனை நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை,
காரணம் என்ன அப்படின்னா 2 முறை தொடர்ச்சியாக திமுக ஜெயிச்சதாக வரலாறு இல்லை அப்படிங்கிறாங்க. குறிப்பாக கலைஞர் இருக்கும்போது கூட அது சாத்தியம் இல்லை அப்படின்னு அதை சான்றா சொல்கிறாங்க. 2026 தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் கட்டத்து மேலே நம்பிக்கை வைக்கிறதில்ல, கழகத்து மேலே நம்பிக்கை வைக்கிறேன். அதனால தான் நான் வந்து முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது மட்டும் கழகத்து மட்டும் இல்லை, அந்த கழகத்தில் உழைக்கணும், என் தொண்டர்களோட நான் பழகணும், கட்சியை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சராக உட்காந்துக்கிறேன். இப்போ வந்து 2வது முறை வந்து நான் முதலமைச்சராக முடியாது, வரலாறே கிடையாது, திமுக வரலாறே கிடையாது, இப்போ அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் மாற்றி நிச்சயமாக இந்த தேர்தலில் 2வது முறையும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரதான் போகிறோம், மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. எப்படி அது சாத்தியமானதோ எதுவும் சாத்தியமாகவும் நம்புறீங்க முழுமையாக? ரைட். இந்த கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் தேர்தலில் ஜெயிச்சிங்க, வென்று வந்தீங்க. அது வந்து ஒரு கோவிட் காலம் அப்போ தான் பீக்கில் இருந்த டைம், அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்த நேரம். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் இந்த பிபி கிட்லாம் போட்டு மருத்துவமனைக்கு போனதை பார்க்க முடிஞ்சது. இது எல்லாருக்கும் ஒரு ஷாக் இருந்தது. அப்போ வந்து எல்லாருமே இந்த நோய் என்னென்னே புரியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு முதல்வர் வந்து பிபி கிட் போட்டு ஒரு மருத்துவமனைக்குள்ளே போகிறதா அப்படின்னு தைரியமாக நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் இதை எப்படி பார்த்தாங்க? உங்களுக்கும் வயதாகுது, அவங்களும் பயப்படுவாங்கல்ல, எப்படி இருந்துச்சு? அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பேசினார். திமுக ஆட்சி இருந்தால் கொரோனா வரல, கொரோனா வந்தால் இவர் போயிட்டுருப்பாருன்றோம் அப்படின்னு பேசினார், ஓப்பனாக பேசினார். அதை வந்து எல்லோரும் கண்டித்தாங்க. நான் அந்த பிரச்சனை அதிகம் போக விரும்பல. அப்போ நான் அதுக்கு பதில் சொன்னேன். என்ன பதில் சொன்னேன்னா, அப்படிப்பட்ட கொரோனாவுக்கு வந்து நாங்கள் கோவிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பிபி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் முதலமைச்சராகி ஃபஸ்ட்டு நிகழ்ச்சிக்கு போகிறேன் கோயம்புத்தூருக்கு. அப்போ போய் நேராக அந்த வார்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தேன். அதை பற்றி எனக்கு கவலைப்படல. கொரோனாவில் வந்து மாண்டு போய் மண்ணில் போய் புதையிறத பற்றி எனக்கு கவலைப்படல. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நான் முதலமைச்சராக இருந்து திட்டங்கள் செஞ்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து மக்கள்கிட்ட நிற்கும். அதுதான் எனக்கு பிடிச்சது, என்னுடைய மறக்க முடியாத சம்பவமாக இருக்கும். இதுதான் என்னுடைய லட்சியம். ஆனால் நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, நீங்கள் இது மாதிரி பிபி கிட்லாம் போட்டு கோவிட் மருத்துவமனைக்கு போனதுனால உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் ஒரு வாரம் பேசாமல் இருந்தாங்க சரியா அப்படின்னு ஒரு செய்தி. உண்மைதானா? யார்கிட்டையும் சொல்லலை. என் கூட இருந்த அதிகாரிகள், பிஏ, என்னுடைய உதவியாளர்கள், கலெக்டர் எல்லாம் கூட வராங்க. யார்கிட்டையும் நான் சொல்லலை. திடீர்னு போய் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுச்சு. ட்ரெஸ்ஸை அங்கே எடுத்து வந்து சொல்லி நான் டக்குன்னு போட்டு உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே போட்டு வந்தாங்க. அப்புறம் அதனால் வீட்டுக்கும் தெரியாது. அங்கேருந்து ஃபோன் மேலே பறக்குது. நான் வீட்டுக்கு வரேன், பேசவே இல்லை. எங்கள்கிட்ட மனைவி என்கிட்ட ஒய்ஃப் பேசவே இல்லை. இது அது உண்மை. ஓகே. அப்புறம் எப்படி சமாளிச்சிங்க? எப்படி பேசினாங்க? அப்புறம் என்ன, ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும், அப்போ சரியாக போய்டும். ஓகே, சமாளிச்சிங்க. எப்படி எல்லாரும் சமாளிக்கிறாங்களோ அதுக்கு நானும் சமாளிச்சிட்டேன். இல்லை, அந்த ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் பார்த்தேன் நான். ட்ரிக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், எல்லா கணவர்மாருக்கும் தெரியாது. ஆல்ரைட் சார். உங்களோட பழகினவங்களில் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம் வந்து கூட்டணியாக இருக்கலாம், அல்லது வந்து அரசியல் ரீதியாக எதிரியாக இருக்காங்களா, எல்லாரையுமே நடத்துகிற விதம் அது வந்து வயதின் காரணமாக ஏற்பட்டது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை அரசியலில் இத்தனை ஆண்டுகள் போன பக்குவத்தின் காரணமாக ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொறுப்புன்னு வரும்போது அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். வயது காரணமாக இருக்கலாம், அது இருக்கலாம். சின்ன வயசில் வந்து வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாம் பலதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பல கஷ்டங்கள் அனுபவங்கள் அனுபவித்து முடிச்சாச்சு. இனிமேல் அது வந்தால் கூட நம்ம டென்ஷனாக போகிறதில்ல, சாதாரணமாக நினச்சி போயிடும். இதெல்லாம் தலைவர் கற்றுக் கொடுத்துட்டாங்க. தலைவர்கிட்ட பார்த்துப்பார், ஏதாவது தலைவருக்கு அதிர்ச்சியாக செய்தி வரும், அதிர்ச்சியான செய்தி வரும். போகிறப்ப நானும் பயப்படுவோம். கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார் அவர், சாதாரணமாக இருப்பார். உடனே மோசலி போன்னுவார், அறிவாலயம் போன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக சார், இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த கேள்வி உங்ககிட்ட இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு 2000லே கூட விகடன்லேயும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி முதல்லேருந்து பார்க்குற மாதிரியே அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. பர்சனலாகவே எனக்கு இந்த ஒரு கேள்வி உண்டு, உங்கள் டயட் என்ன சார்? ஏன்னா இந்த ஏஜ்லேயும் உங்களை ஆக்டிவாக பார்க்க முடியுது. இதை மாற்று கட்சியில் இருக்கவங்களும் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவர் தொடர்ந்து ஆக்டிவாக பிரச்சாரம் பண்ணுறது, இல்லை வந்து கட்சியினரை பார்க்குறது, இல்லைனா ஒரு அரசு மீட்டிங் அட்டன் பண்ணுறது, ஏதோ ஒன்றில் ஆக்டிவாக காலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட், மதியம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஆக்டிவாக இருக்க முடியுது. எப்படி இதை மெயின்டைன் பண்ண முடியுது? ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிட்டால் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை நான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறேன். தனியாக டயட் தான் வச்சுருக்கீங்களா சார்? நீங்கள் தான் டயட்னு வச்சுருக்கீங்களா? அதான் சொன்னேன், டயட் வந்து எதையும் நான் விரும்பி சாப்பிட்றதில்ல, எது இருக்கோ சாப்பிட்ருவேன். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நான் கேட்குறதில்ல. ஆனால் மீன் ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ்ஜில் அது அதிகமாக சாப்பிடும், அவ்வளோதான். அதான் வேறு சொன்னேன், பசியோடு உட்காந்துட்டு பசியோடு எழுந்திரிறது.
வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும், முட்டி சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. கிட்ட சாப்பிட்டு கிளம்பி போயிட்டு வரும். பட் இது உண்மையிலே ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு விஷயம், எப்படி இந்த வயதுலேயும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறாருங்கிறத அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சார், நீங்கள் பேசும்போது மகளிருக்கான திட்டத்தை நிறைய சொன்னீங்க. அடுத்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கூடிய கூப்பன் உட்பட சொன்னீங்க. வர்ற தேர்தலுமே கூட யார் முதல்வருங்கிறத தீர்மானிக்கிறது வந்து மகளிரும் இளைஞர்களும் தான் பெரும் பங்கு வகிக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இது என்னவாக தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்க சார்? மகளிருக்கு வந்து பல திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தை படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு சில பேர் வசதி இல்லாமல் காலேஜ் போகாமல் விட்டுறாங்கன்னு சொல்லி தான் 1000 ரூபா தமிழ் புதல்வன் ஒரு திட்டம். அதனால் இப்போ வந்து கல்வியினுடைய தரம் உயர்ந்துகிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் வந்து காலேஜ் சேர்க்கையும் வந்து காலேஜில் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அது. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நாட்டில். அதனால் அதை எப்படி பண்ணுறது, சரி பண்ணுறது தான் நான் முதல்ல திட்டத்தை கொண்டு வந்து அவங்களையும் ட்ரெயின் அப் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி, அதனால் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பல பேருக்கு வேலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி வேலைகளும் போய்விட்டு இருக்காங்க. டெய்லி பத்திரிகையிலும் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. மிஸ்ஸா அப்போ நீங்கள் சிறையில் இருந்ததை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு செய்தி படித்ததாக ஞாபகம். ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் வந்து எழுதியிருந்தாங்க. அதை நீங்கள் மிஸ்ஸா நேரத்தில் சிறையில் இருந்த பொழுது வந்து எம்ஆர் ராதா அவர்கள் வந்து சொன்னாங்களாம், இந்த சின்ன பையனா டெல்லியை கவுக்க போகிறான்ட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு எம்ஆர் ராதா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வந்து பத்திரிகையாளர் எழுதியிருந்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி தேர்தலுக்கு அப்படியே கட் பண்ணி 2026 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேர்தல் வந்து நாம தான் டெல்லி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அதை? நான் வந்து சின்ன பையன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து முரசே முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, நாளே நமது இது போன்ற பிரச்சார நாடகங்கள்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தேன். அதனால தான் என்னை வந்து எமர்ஜென்சியில் கைது பண்ணாங்க. சிறையில் போய் இருக்கும்போது அப்போ தான் எம்ஆர் ராதா நான் மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன இந்த உன்னை போய் எதுக்கு பிடிச்சா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கிண்டல்களும் பண்ணுவார். ஆனால் இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். நீங்கள் வந்து இது டெல்லிக்கும் நமக்குமான தேர்தல் அப்படிங்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது அதிமுக. ஆனால் அதிமுகவை தாண்டி டெல்லி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு ஏன் நம்புறீங்க? ஏன் இது வந்து டெல்லிக்கு எதிரான தேர்தல்னு சொல்கிறீங்க? அதிமுகவுடைய கூட்டணியே எங்கே உருவாச்சு? டெல்லியில். அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு யார் சீட்டு, அது எங்கே முடிவாச்சு? அதுவும் டெல்லியில். ஆக எல்லாமே டெல்லி தான் இப்போ கண்ட்ரோலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற பிஜேபி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகங்கிற போர்வையில் முகமுடி வச்சுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முன்னேறுவதற்கு முழுக்க தடையாக இருக்குது டெல்லி. ஆக அந்த தடையை உடைக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கு நடந்து வரணும்னா, அதுக்காக தான் மக்களுக்கு அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். ரைட். லேப்டாப் ஸ்கீம் பற்றி சொன்னீங்க, மாணவர்களுக்கான லேப்டாப் ஸ்கீம். அது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ ஈரா, அடுத்து வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஈராவாக இருக்குது, ஏஐ ஈராவாக இருக்குது. இது இல்லைன்னா அடுத்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் இப்போ நம்ம பண்ணக்கூடிய லேப்டாப் ஸ்கீம் இருக்குதா, இல்லை வரக்கூடிய லேப்டாப் ஸ்கீமில் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த ஏஐ எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனோட டெவலப்மெண்ட்லாம் வச்சு தான் இந்த கொடுக்கணும்னு நாங்கள் ஐடியா பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து 10 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம். வரக்கூடிய காலத்தில் 50 லட்சம் பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து 5 வருஷத்தான் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துருக்கிறோம். அது கொடுக்க தான் போகிறோம் கல்லூரி மாணவ அத்தனை பேருக்கும். ரைட். இப்போ நம்ம பிளான் பண்ணிக்க எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஏஐ ஈராவை எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ரைட். இது தேர்தல் காலம், பிரச்சாரம் காலங்கிறதுனால அது சம்மந்தமாக ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. பொதுவாக இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லா ஸ்டேஜஸ் தாண்டி நமக்கு நாமே இது மாதிரி பல திட்டங்களை தாண்டி பல ஸ்கீம்ஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி பிரச்சாரம் வந்திருக்கீங்க. நீங்கள் முதல்ல பிரச்சாரம் செய்யும்போது கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு அவர் சொல்கிற ஆலோசனைகளை பின்பற்றிட்டு போகிறது உண்டா? அப்படி கலைஞர் அவர்கள் உங்ககிட்ட சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்கா பிரச்சாரத்தின் போது? அப்படி ஒன்றும் நாங்கள் ஐடியாலாம் கேட்டதில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து எங்கள்கிட்ட என்ன சொல்லுவார்னா, எதையும் பொறுமையாக யோசித்து சொல்லணும். அதனால் அரசியல்வாதி வந்து மக்கள் வந்து வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீ வந்து அந்த இதுக்கு போயிடாமல் எதையும் யோசித்து சிந்தித்து அதுக்கப்புறம் தான் எதாவது பண்ணணும். அதனால தான் ஒரு பாட்டு கூட எழுதியிருக்காரு. நான் அந்த பாட்டில் வந்து நடிச்சிருக்கேன், சிறப்பு வேஷம் போட்டு. மக்கள் ஆணையிட்டாலும் ஒரு படம். அவரை கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார். அது விஜயகாந்த் வந்து அதில் எம்எல்ஏ நிற்கிறாரு. அந்த பாட்டுக்கு நான் ஆக்ட் பண்ணுறேன். அதுதான் தலைவருடைய அறிவுரை. ரைட்.
அன்னைக்கு கலைஞர் அவர்கள்ட்ட பெரிதாக உரையாடல் பண்ணுற வாய்ப்பு அமையலை. ஏன்னா நீங்கள் 2 பேருமே பிஸியாக இருந்தீங்க, சரியான நேரம் அமையலை. ஓகே, இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் ஃபோட்டோலாம் எடுத்து பிரச்சாரத்தின் போது காட்டுறதை பார்க்க முடியுது. பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு மேலே அவர் ஏதாவது உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவாரா? நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட சொல்லுவீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டதில்லை. பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, இது இப்படி செய்ய அப்படி செய்யணும் சில அறிவுரைலாம் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பிரச்சாரம், நூதன பிரச்சாரம். அது ஒரு மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க. ஏன்னா போய் நின்ன உடனே வேனில் போய் நின்று ஒரு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்தோன்னே மக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த ஃபோட்டோ காட்டுன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இப்படி தான் செங்கல் காமிச்சார், அதுக்கு அடிக்கல் நட்டினாங்க, ஒரு செங்கல் மட்டும் வச்சாங்க. அதுக்காக செங்கல் எடுத்துகிட்டு போய் நாடு பூரா காமிச்சார், தமிழ்நாடு பூரா காமிச்சார். அதனால் இவர் போகிறதுக்கு முன்னாடி செங்கல் எங்கே தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட. ரைட். உங்களோட ஜேர்னியில் ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் நிறைய தலைவர்களை பார்த்து வந்திருக்கீங்க. அதில் வந்து அண்ணாவும் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. அண்ணா சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது, அப்பாவோட நீங்கள் பயங்கரமான பிடிவாதக்காரரு அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தையை சொன்னோன்னா, இவன் அப்பனை போலவே பிடிவாதம் பிடித்தவன், கோட் அண்ட் கோட் அவர் சொன்னதை சொன்னேன். நான் கோபாலபுரத்தில் அங்கே இருக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருந்தோம், கோபாலபுரம் இளைஞர் திமுகன்னு. அந்த கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடத்துவோம். பொங்கல் விழா அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அது மாதிரி அண்ணாவுடைய பிறந்தநாள் வந்து வருஷம் நடத்துவோம். அண்ணா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், அவருடைய மணி விழா வருது. அந்த மணி விழாவை நாங்கள் கொண்டாடணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். அதுக்காக அண்ணாக்கிட்ட போய் தேதி கேட்க போகிறோம். அப்போ வந்து அண்ணாவுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கார். வீட்டில் கீழே வந்து எல்லா முக்கியமான அமைச்சர்லாம் இருக்காங்க. ராஜாராம், என்விஎன், நாவலர் போன்ற மதியழகன் போன்ற தலைவர்லாம் இருக்கிறாங்க. நான் நேராக போனேன். என்ன பண்ணு கேட்டாங்க. அண்ணா பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அண்ணா உடம்பு சரியில்லை, அதனால் பார்க்க முடியாது, வீட்டுக்கு போக அப்படின்ட்டாங்க. சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த செய்தி எப்படியோ மேலே இருக்கிற அண்ணா ரெஸ்ட்டில் இருக்கார், அவர் செய்தி கிடச்சிருச்சு. உடனே நான் சாப்பிட்டுருக்கேன் வீட்டில், கோவலத்தில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ணாவோட கார் வந்து வீட்டு வாசலில் நிற்கிது. அண்ணாவுடைய காரு, கவர்மெண்ட் காரு, சீஃப் மினிஸ்டரோட காரு. அந்த நம்பர் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. 7007 7007 மஞ்சள் காரு இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த காரு, அந்த கார் வந்து வாசலில் நிற்கிது. அந்த டிரைவர் பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சண்முகம். அவர் இறந்துட்டார். இப்போது அவர் வந்து உள்ளே வந்தார். உடனே வாங்கினார். சாப்பிட்டுருக்கேன், அண்ணா கூட்ட சொன்ன போனேன். சாப்பிட்டு எப்படியே கழுவிட்டு நேராக அண்ணா வீட்டுக்கு போனேன். நேராக மேலே கூப்பிட்டாரு. போனோம். எதுக்குப்பா வந்தான்னு கேட்டார். இந்த மாதிரி உங்கள் விழா கொண்டாட போகிறோம், பிறந்தநாள் மணி விழா வருது, நாங்கள் கொண்டாட போகிறோம், நீங்கள் தேதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். சரி தரேன் போனார். இல்லை கொடுங்கன்னு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து இப்படியாவது பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஒரு தேதியும் கொடுத்துட்டாரு. தேதி வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அதில் கலந்துக்க முடியல. காரணம் ஒரு வாரத்தில் கடுமையான வலி வந்து வயிற்றில் வலி வந்து அவர் அமெரிக்காவை போக சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் போயிட்டார். அந்த விழாவை அவர் இல்லாமல் கொண்டாடணும், அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஏக்கம். ஆனால் அவர்கள்ட்ட அண்ணா அவர்கள்ட்டையும் அப்படி அவனை பேரை வாங்குறது பெரிய விஷயந்தான். அது வந்துட்டீங்க. ஆல்ரைட் சார், நான் ஒரு 3-4 தேதிகளை சொல்கிறேன் சார். அந்த தேதி சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயத்த சொல்லுங்கள். ஆகஸ்ட் 20, 1975 உங்களுடைய திருமண நாள். என்னுடைய திருமணத்துக்கு தலைவர் கலைஞரை போய் பல முக்கிய தலைவர்களுக்கு பத்திரிகை கொடுத்தாரு. நம்ம தலைவர் வந்து முக்கியமான தலைவர்களும் கொடுத்தாரு. அதில் பெருந்தலைவர் காமராஜருக்கு போய் அவர் வீட்டுக்கே போய், அப்போ வந்து உடம்பு சரியில்லை காமராஜருக்கு, அவர் வீட்டுக்கே போய் பத்திரிக்கை வச்சு வந்தார். ஒரு தலைவர்கிட்ட சொன்னாராம், நான் உடம்பு சரியில்லை, நான் படியெலாம் ஏற முடியாது, நான் ஸ்டாலின் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் பார்க்கணும் ஆசை சொல்கிறார். உடனே தலைவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, நான் உங்களை காரை வந்து மேடையிலே வச்சு வந்தால் வந்துடுவீங்களான்னு கேட்டார். எதுக்கு அதெல்லாம் சிரமப்படுறேன்? இல்லை நான் பண்ணுறேன், நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்னுடைய கல்யாணம் வந்து யோகலட்சுமி கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அப்போ அதனால் தலைவர் என்ன பண்ணார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மண்டபத்தை கேன்சல் பண்ணிவிட்டு உம்முடியாஸ் பாருங்க அண்ணா சாலையில் அங்கே ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது பின்னாடி, அந்த கிரவுண்டை பிடிச்சி பெரிய பந்தலை போட்டு மேடை ஒன்று புதுசாக போட்டு கான்கிரீட்லேயே ஒரு வாரத்துக்குள்ளே மேடை போட்டு கார் வந்து மேடையில் வர்ற மாதிரியே காமராஜர் கார் வந்து மேடையில் வருது, வந்து இறங்கி மேடையில் வந்து உட்காந்து என்னை வாழ்த்திட்டு போனார். எது மறக்க முடியாத போனது. ஓகே, அதுவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வரணுங்காகவே மேடை அமைச்சு டைரெக்டாக வந்தது. ரைட், ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்களாக இருந்தது சார். அஃப்கோர்ஸ் இது எவ்வளோ சூடான நேரம் அப்படின்னு தெரியும், தேர்தல் பிரச்சாரம். அதுக்கு நடுவில் ஆஃப் பீட்டாக நிறைய கேள்விகள், உங்கள் பயணத்தில் இருந்த முக்கியமான சுவாரஸ்யமான பக்கங்களை கொடுத்த நேரத்துக்குள்ளே கவர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நம்புகிறோம். நான் எலெக்ஷனில் பிஸியாக இருந்துக்கிட்டு டென்ஷனாக இருந்துக்கிட்டு எந்த நாளில் எந்த ஊரில் இருக்கேன், எத்தனை மணிக்கு இந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு எனக்கே புரியாமல்
அந்த நேரத்தில் இப்படி உங்களெல்லாம் சந்தித்து ஒரு ரிலாக்ஸேஷனாக எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. நான் தனியாக ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, பட்டிமன்றம் மாதிரி கேட்டாதீங்க. அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்காக எப்போ பெருமைப்பட்டிருக்கிறீங்க, எப்போ வருத்தப்பட்டிருக்கிறீங்க? இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பலர் பாராட்டுறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்து இந்தியாவில் பார்க்கல, எல்லாத்துக்கும் நம்பர் 1 வந்துட்டுருக்கோம். இதை வந்து என்ன உருவாக்கின தலைவர் கலைஞர் பார்க்கலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன்.